ஆட்சி, தாவேகாவோட ஆட்சி மக்களுக்கான ஆட்சினா நீங்க மக்களை போராட விட்டுருக்க கூடாது. நீங்க அந்த நிலைமையில எங்க வச்சிருக்க கூடாது. நீங்க எங்களை அந்த நிலைமையில வச்சதுதான் நீங்க. அப்போ நாங்க எங்க போராடணும்ன்றது இதுல இருக்காங்க. அந்த கோவத்தை வந்து முதலமைச்சர் விஜய் வந்து புரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்க உங்க பேரை சொன்னதுக்கே, உங்களோட ஜனநாயகன் படத்தோட பேரை சொன்னதுக்கே மக்கள் வந்து நீ வெளியில போ அப்படின்னு சொல்ற, எல்லாம் வேணாம்ப்பா நமக்கு எதுக்கு அது சாக்கடை அப்படின்னு இருந்த எண்ணெய அரசியல்னா என்ன, அரசியல் யாருக்கானது, மண்ணுக்கானது, மக்களுக்கானது, உயிருக்குள்ள எல்லாத்துக்கானது அப்படின்னு சொல்லி எங்க எல்லாரையுமே வந்து அரசியல் படுத்துன்னு மரத்துக்கு தாவறோமா, இல்ல கரண்ட் கம்பியை பிடிச்சி எகிரி குதிக்கிறோமா, ஸ்டேஜ் மேல ஏறி நிக்கிறோமா? நாங்க அப்படி பண்ணல. ஒழுக்கம்னா என்ன நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்கிட்ட நீங்க கத்துக்கணும். கோடி மக்களுக்கும் தான் நீங்க ஃபேவரா இருக்கணும். 8 கோடி மக்கள்ல நாம் தமிழர் கட்சிக்காரர் இருப்பான், டிஎம்கே காரர் இருப்பான், ஏடிஎம்கே காரர் இருப்பான், யாரா வேணா இருப்பான். ஆனா அவங்களை வந்து மதிப்போடும் மரியாதையோடும் பேச வேண்டியதுதான் ஒரு நாகரிகமான ஒரு ஒழுக்கம். வந்து ரோட்ல போராடாம செக்ரட்டரியேட்ல போராடலாமா, தலைமைச் செயலகத்துல வந்து போராடலாமா? அப்பயாவது நாங்க எதுக்கு போராடுறோம்ன்றது உங்களுக்கு தெரியுமா? அப்பயாவது நீங்க செவி சாய்ப்பீங்களா மக்கள் குரலுக்கு? மக்களால் வெல்லப்பட்ட விஜய், அதாவது மக்களால் வெல்லப்பட்ட சிஎம் விஜய் வந்து மக்கள் எங்க நின்னு போராடினா நீங்க வந்து நீதி கொடுப்பீங்க? மக்கள் வந்து எங்க நின்னு போராடணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்க போராடணும் நீங்க சொல்லுங்க. நாங்க பெர்மிஷன் கேட்டு உங்க கிட்ட தானே வரோம். நீங்க சொல்லுங்க நாங்க எங்க போராடணும். ரோடு தான், சாலையில தான் போராட முடியும். சரி ஓகே, செக்ரட்டரியேட்ல போடலாம். இல்ல அமைச்சர் ராஜ்மோகன் ஐயாவோட வீட்டுல போராடணும்னா ஓகே. ஏன்னா எங்களுக்கு தேவை நீதி. நாங்க எங்க வேணா போராடுவோம், எங்க வேணா போராட நாங்க தயார். அதனால நாங்க எங்க போராடணும்ன்றது நீங்களே சொல்லுங்க. செக்ரட்டரியேட்டுக்கு வரணும்னாலும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தயாரா இருக்கும். நீங்க வந்து மெரினா பீச்சை மூடிட்டீங்க. மெரினா பீச்ன்றது பல பேரோட வாழ்வாதாரம். அங்க நிறைய பேர் உணவு கடை வச்சிருக்காங்க, நிறைய பேர் பல கடைகள் வச்சிருக்காங்க. அவங்க அங்க வந்து வேலை செஞ்சாதான் அவங்களுக்கு வந்து அடுத்த வேலை உணவு அப்படின்னு இருக்கும்போது அங்க வந்து போராட்டக்காரர்கள் வந்துருவாங்க. சரி ஓகே, அமைச்சர் ராஜ்மோகன் சொன்னபடியே எங்கதான் போராடணும்? சரி பீச்ல போராடக்கூடாது, ரோட்ல போராடக்கூடாது. அப்ப நீங்க எங்களுக்கு நீதி கொடுத்துட்டீங்கன்னா நாங்க ஏன் போராட போறோம்? மக்களுக்கான ஆட்சி, தாவேகாவோட ஆட்சி மக்களுக்கான ஆட்சினா நீங்க மக்களை போராட விட்டுருக்க கூடாது. நீங்க அந்த நிலைமையில எங்க வச்சிருக்க கூடாது. நீங்க எங்களை அந்த நிலைமையில வச்சதுதான் நீங்க. அப்போ நாங்க எங்க போராடணும்ன்றதையும் நீங்க ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில எங்கேயுமே போராடக்கூடாது அப்படின்னா நீதியை நீங்க கொடுத்துருக்கணும். நீங்க நீதியை கொடுக்கல. நாங்க எங்க வேணா வந்து போராடுவோம், செக்ரட்டரியேட்டா இருந்தாலும் போராடுவோம், மெரினா பீச் இருந்தாலும் போராடுவோம், எங்க வந்தாலும் போராடுவோம். அந்த மக்களுக்கு சிஎம் விஜய் மேல இருக்க கோவத்தை நீங்க வந்து அந்த இடத்துல பாக்கலாம். அவ்வளவு ஒரு வெறுப்புல இருக்காங்க. ஏன்னா அநீதியை இழைச்சிருக்காரு அது அங்க. அதனால அவர் மேல அவ்வளவு மக்கள் கோவத்துல இருக்காங்க. அந்த கோவத்தை வந்து முதலமைச்சர் விஜய் வந்து புரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்க உங்க பேரை சொன்னதுக்கே, உங்களோட ஜனநாயகன் படத்தோட பேரை சொன்னதுக்கே மக்கள் வந்து நீ வெளியில போ அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்போ அவங்களுக்கு முதலமைச்சர் விஜய் மேல எவ்வளவு கோவம் இருக்கும், அவங்க எவ்வளவு ஆதகத்தோட இருந்திருந்தா மேடை மேல ஏறின ஒரு பேச்சாளர் கீழே இறங்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அந்த இடத்துல வந்து நீங்க வந்து அந்த கோவத்தை நீங்க வந்து பாத்துக்கணும். அவங்க நீதி கேட்டு நிக்கிறவங்களோட கோவத்தை நீங்க வந்து அதுல பாக்கலாம். அமைச்சர் விஜய் பாலாஜி சீமான்னா யாருன்னு கேட்ட கேள்வி அது வந்து எப்படி சொல்றது, எப்படி ஒரு 6 மாசமாவது அட்லீஸ்ட் அமைச்சர் விஜய் பாலாஜி வந்து அரசியல்ல இருந்திருப்பாரு. அதுக்கு முன்னாடி அவர் என்னவா இருந்தாலும் நமக்கு தெரியாது. அதுல அரசியல்ல இருந்திருப்பாரா? அரசியல்ல இருக்க எல்லாருக்கும் சீமான்ற ஒருத்தர் தெரிஞ்சிருப்போம். அப்படியே உனக்கு தெரியலன்னா நீங்க அரசியல் பண்றீங்களா இல்ல வேற ஏதாவது பண்றீங்களான்றது நமக்கு தெரியாது. ஏன்னா அரசியல் அப்படின்னா அரசியல இவ்வளவு லட்சம் பேருக்கு கற்பிச்சு அரசியல்லாம் என்னன்னு கற்பிச்சு என்னைய வந்து இந்த மைக்க புடிச்சு தைரியமா அரசியல் பேச வச்சு 18 வயசுல நான் வந்து 17 வயசுல எனக்கு வந்து அரசியல்லாம் வேணாம்ப்பா நமக்கு எதுக்கு அது சாக்கடை அப்படின்னு இருந்த என்னைய அரசியல்னா என்ன, அரசியல் யாருக்கானது, மண்ணுக்கானது, மக்களுக்கானது, உயிருக்குள்ள எல்லாத்துக்கானது அப்படின்னு சொல்லி எங்க எல்லாரையுமே வந்து அரசியல் படுத்தின ஒருத்தர் சீமான்றவர். இங்க அமைச்சர் விஜய் பாலாஜிக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, உங்களுக்கு சீமான தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லப்பா. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, ஜனநாயகன் படத்துக்கு போய் கூத்தடிக்கணும், ஜனநாயகன் படத்துல போய் போஸ்டர் ஒட்டணும், ஜனநாயகன் உண்மையா களத்துல நிக்கிற ஜனநாயகனும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. செந்தமிழன் சீமான் என்றவரு உண்மையா களத்துல மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் எல்லா உயிருக்குமாக களத்துல நிக்கக்கூடிய ஒருத்தர். அவரை வந்து ஜனநாயகன் படத்துல போய் கூத்தடிக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. குரங்கு கூட்டம் உங்களை மாதிரிதான் எங்களுக்கும் வந்து கை கால் எல்லாம் இருக்கு. ஓகே, நம்மலாம் வந்து குரங்குதான். உண்மையா பயாலஜிக்கலி ஆஸ் அ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே மங்கி ஜீன்ல இருந்து வந்தவங்க தான். அப்போ நாங்க குரங்குனா அப்ப நீங்க யாரு? பயாலஜிக்கலா? ஃப்ரம் பயாலஜிக்கல் நாங்க என்ன மரத்துக்கு தாவறோமா, இல்ல கரண்ட் கம்பியை பிடிச்சி எகிரி குதிக்கிறோமா, ஸ்டேஜ் மேல ஏறி நிக்கிறோமா? நாங்க அப்படி பண்ணல. ஒழுக்கம்னா என்ன நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்கிட்ட நீங்க கத்துக்கணும். ஜனநாயகம் போஸ்டர் ஒட்டுறேன்னு செவுத்து மேல ஏறி நிக்கிறது, கம்பத்து மேல ஏறி நின்று பால் ஊத்துற நீங்க தான் குரங்கு கூட்டம். நாங்க அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அரசியல்னா என்னன்னு கத்து கொடுத்து அந்த மாண்போட எங்களை வளர்த்திருக்காங்க. அதனால நாங்க அப்படி சொல்லக்கூடாது. இருந்தாலும் நீங்க சொன்னது தப்பு. ஒரு
ஒரு பேச்சாளர், ஒரு நாகரிகமா ஒரு பேச வேண்டிய ஒரு இடத்துல இருக்க நீங்க ஒரு கட்சியை பத்தியும் ஒரு 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 மாணவர்கள், அந்த கட்சியில இருக்க மாணவர்கள், அந்த கட்சியில இருக்க இளைஞர்கள், அந்த கட்சியில இருக்க மகளிரை பார்த்து, ஏன்னா நீங்க இப்ப பாருங்களேன், இப்போ ஒருத்தர் ஜெயிச்சு வந்திருக்காருன்னா அந்த ஜெயிச்சவருக்கு ஓட்டு போட்டவங்க மட்டும் அவருக்கு வந்து ஃபேவரா இருக்கணும்னு கிடையாது. ஊருக்கு இருக்க 8 கோடி மக்களுக்கும் தான் நீங்க ஃபேவரா இருக்கணும். 8 கோடி மக்கள்ல நாம் தமிழர் கட்சிக்காரர் இருப்பான், டிஎம்கே காரர் இருப்பான், ஏடிஎம்கே காரர் இருப்பான், யாரா வேணா இருப்பான். ஆனா அவங்களை வந்து மதிப்போடும் மரியாதையோடும் பேச வேண்டியதுதான் ஒரு நாகரிகமான, ஒரு ஒழுக்கமான ஒரு பேச்சாளருக்கு ஒரு அழகு. அப்படிதான் பேசி இருக்கணும். அப்போ நீங்க அப்படி பேசல அப்படின்னா உங்க தலைவர் சோகால் விஜயண்ணா உங்களுக்கு சொல்லி கொடுத்த அரசியல் அவ்வளவுதானா, உங்களுக்கு சொல்லி கொடுத்த நாகரிகம் அவ்வளவுதான் அப்படின்றது உங்களோட கட்சியோட மானத்தை தான் நீங்க வாங்குறீங்க, எங்க மானது இல்ல. ஒழுக்கம்னா என்ன, நாம் தமிழர் கட்சிக்கு பிள்ளைங்க கிட்ட நீங்க அப்படி கத்துக்கணும். அதை விட்டுட்டு நீங்க எங்களை குரங்கு கூட்டம் அப்படிலாம் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த குரங்கு கூட்டம் வந்து என்ன பண்ணுமோ அதை நாங்க பண்ண வேண்டியிருக்கோம். அதை நாங்க பண்ண மாட்டோம். ஒழுக்கமா நடந்துப்போம். நீங்க அந்த ஒழுக்கம் கெட்ட திருதியத்துக்கு நாங்க பண்ண முடியாது.